இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காக்கரட்டான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த இதழ் அந்த மலரோட இதழ் வந்து எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, காம்பும் நீளமாக இருக்கும், மலரோட இதழும் நீளமாக இருக்குங்க. இதுதாங்க அந்த காக்கரட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மற்ற ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. இங்கே வந்து நாங்கள் வந்து அதை காக்கரட்டான்னு தான் சொல்லுவோம். அதாவது சடைக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, பூ தைக்கிறது, தாண்ட வைக்கிறது அப்படிங்கிறதுக்கெலாம் இந்த காக்கரட்டானை யூஸ் பண்ணுவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். மொட்டா கட்டிட்டோன்னா மொட்டாவே இருக்கும் அப்படிங்கிறதுனால அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கனகாமரம் எப்படி கட்டுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ ரெகுலராக தாங்க எந்த பூ கட்டுறதுனாலும் நாட் போடணும். அது எப்படி போடுறோம், எந்த பூக்கு எப்படி போடணும், அவ்வளோதான். இந்த கனகாமரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 பூ 4 பூ வச்சாதாங்க நல்லாயிருக்கும். 2 பூ வச்சா கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் பிகினராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 2 பூ கூட வச்சுக்கலாம். குறிப்பாக இந்த இதில் வந்து கனகாமரத்தில் முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க. என்ன அப்படின்னா, இந்த கனகாமரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பச்சை கலரில் இதழ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த வெள்ளை மாதிரி இருக்குல்ல, அந்த இலையோட பூ இருந்துச்சு அப்படின்னா தான் 1 வாரம் வரைக்கும் இந்த கனகாமரம் வந்து தாங்குங்க. அந்த இலை இல்லை அப்படின்னா அந்த கனகாமரம் உடனே வதங்கி போயிடும். இது எங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கனகாமரத்தை அறுவடை செய்யக்கூடிய ஒரு விவசாயி தான் சொன்னாங்க. அவங்க தோட்டத்துக்கு போய் நாங்கள் வந்து கனகாமரம் வந்து பறிக்க போனோம். அப்போ சொன்னாங்க, இப்படி பறிக்கக்கூடாது, அந்த இலையோட பறிக்கணும். அப்போனா தான் 1 வாரம் ஆனாலும் பூக்கு வந்து ஒன்றும் ஆகாது. நீங்கள் அந்த இலை இல்லாமல் பறிச்சிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகக்குள்ளே வதங்கி காஞ்சு போயிடும். அதை கட்டவே முடியாது. அப்படின்னாங்க. இது மாதிரி நாங்கள் பறித்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த பூ வந்து வெளியே போகாது. திரும்ப நாங்கள் கொண்டு வந்து கொட்ட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தாங்க எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கும் தெரியாது. இருந்தாலும் ஒரு சில பூக்கு வந்து அந்த காம்பு வந்து உதிர்ந்திருக்கும். அதனால் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம வாங்கினதுக்கப்புறம் நம்ம கொண்டு வரும்போது உதிர்ந்திருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பூ வாங்கும்போது நிறையா பூ வதங்கி இருக்க மாதிரி பார்க்காதீங்க. அப்படி வதங்கி இருந்துச்சுன்னா அந்த பூவை நீங்கள் வாங்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரங்குள்ளேயே அந்த காம்பு வந்து ரொம்ப வதங்கி போயிடும். கனகாமரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இதழ் 4 இதழ் இவ்வளோதாங்க இருக்கும். அந்த காம்பும் ரொம்ப மெலிசாக இருக்கும். ஒரு இழுத்தாவே டக்குன்னு உடஞ்சி போயிடும். அதுவும் வதங்கி இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாங்க. அந்த பூவை உங்களால் கட்டவே முடியாது. அது மாதிரி நொந்து போன மாதிரி ஆகி போயிடும். சரி வாங்க, இப்போ பூவை எப்படி கட்டணும்னு பார்ப்போம். கீழே 2 பூ, மேலே 2 பூ, அதிகபட்சம் ஒரு 4லேருந்து 5 பூ கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா புசு புசுன்னு தெரியும். இந்த கனகாமரம்லாம் அந்த காலத்து பூ, இதெல்லாம் யார் வைப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த கனகாமரமும் ரொம்ப நல்ல பூ தான். எல்லாருமே தலைக்கு வைக்கிறதா. இதுவும் நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஏன்னா சீக்கிரம் வாடாது அப்படிங்கிறதுனால இந்த பூவை வந்து வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த காம்பு தான் வாடுமே தவிர வதங்குமே தவிர பூ வந்து ஒன்றுமே ஆகாது. ஓரளவுக்கு அப்படியே தான் இருக்கும். காலையில் வச்சா ஈவினிங் வரைக்கும் கனகாமரம் அப்படியே இருக்குங்க. இதை வந்து கீழே 2 பூ மேலே 2 பூ வச்சு நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போடும்போது 2 நாட் போட்டுக்கோங்க. அடுத்தடுத்து வரும்போது நெருக்கி ஒவ்வொரு நாட் போட்டாலே போதும். ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கூட மல்லிப்பூவோட சேர்த்து வைக்கும்போது, அதாவது மல்லிப்பூ ஒரு சரம் வச்சுட்டு இந்த கனகாமரம் வைக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து ரொம்ப கிராமத்தில் வந்து ரொம்பவே நிறைய பேத்துக்கு பிடிக்கும். இப்பயுமே சிட்டிஸ்ல என்னதான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்தாலும் ஆர்கானிக் ஃப்ளவர்ஸ் மேலே இன்னமும் அட்ராக்டிங் வந்து இருக்க தான் செய்யுதுங்க. அப்படிதாங்க இந்த கனகாமரமும். என்னதான் இப்போ இருக்க காலத்தில் கோல்டன் ஃப்ளவரு, பிங்க் கலர் ஃப்ளவர்னு சாரிக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும் கனகாமரங்கிறது அது ஒரு ஸ்டைலு, அது ஒரு ஆசை தாங்க. அதுவும் நம்ம தோட்டத்திலேயே பறித்து நம்மளே இப்போ கட்டி நம்மளே வைக்கும் போதுங்கிறது, அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பறித்து நம்ம வீட்டில் இருக்கிறத இது பண்ணி கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே ஆசையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் வைக்கிறவங்களுக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்களுக்காக செஞ்சு கொடுத்ததுன்னு ஆசையாக வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு பிடிக்காட்டும் கூட அவங்க வச்சுக்குவாங்க. இதில் இருந்தே நமக்குள்ளே ஒரு பாண்டிங் வந்து உருவாகுங்க. நீங்கள் கேட்கலாம், இந்த பூவை வந்து நீங்கள் கொடுக்குறதுனால தான் ஃபேமிலிக்குள்ளே பாண்டிங் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க. நீங்கள் வேணால் உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இந்த பூ வந்து உங்கள் கையால் பறித்து இல்லை வாங்கி கட்டி கொடுத்து பாருங்களேன். அது ஒரு தனி சந்தோஷம் இருக்குங்க. வைக்கிறவங்களுக்கு எப்படியோ கொடுக்குறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மனநிலை இருக்குங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். திரும்ப அடுத்த வாட்டி நம்ம வச்சுக்கலனாலும் பரவாயில்லடா, அவங்க வச்சுக்கிறத பார்க்கும்போது இன்னும் அவங்களுக்கு இன்னும் நிறைய வேறு ஏதாவது பூ வாங்கி கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் தோணும். அந்தளவுக்கு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு என்ன பூவெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கட்டி டிஃப்ரெண்ட்டாக கட்டலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.